ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ் ஸ்டுடியோ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா லைவ் ஸ்ட்ரீமிங், ரெக்கார்டிங் இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓபிஎஸ் இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுபோக நம்ம டெஸ்க்டாப்பில் ஒர்க் பண்ணுறது வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து விண்டோஸ்க்கு, மேக் ஓஎஸ்க்கு, லினக்ஸுக்கு மூணுக்குமே சப்போர்ட்டிங் ஃபைல் வந்து டவுன்லோட் கொடுத்துருக்காங்க. வாங்க சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாம் செக் பண்ணுவோம். ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி விண்டோஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணோடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணும்போது இது வந்து நம்ம மேலே மெனூஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இதில் வந்து செட்டிங்ஸு ஃபஸ்ட்டு நம்ம என்ன இதில் போட போகிறோம் அப்படிங்கிற செட்டிங்ஸ் வந்து செட் பண்ண போகிறோம். ஜென்ரல் செட்டிங்ஸில் வந்து நமக்கு வேணுங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறது இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. இது வந்து லாங்குவேஜ் வந்து தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நமக்கு தமிழ் வேணுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு வேணுங்கிற கஸ்டமைஸ் செட்டிங்ஸ், தீம் செட் பண்ணுறது லைக் தட் நமக்கு வேணுங்கிற செட்டிங்ஸ் வந்து இதெல்லாம் மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா வீடியோ நம்ம ஓபிஎஸ்ல ஸ்ட்ரீம் பண்ணாவோ ரெக்கார்ட் பண்ணாவோ என்ன சைஸில், அதாவது என்ன ரெசல்யூஷனில் நம்ம கொடுக்க போகிறோம், ஃபுல் ஹெச்டியில் கொடுக்க போகிறோமா, இல்லை நார்மல் கொடுக்க போகிறோமா, இல்லை 2K அவுட்புட் 4K அவுட்புட்டில் கொடுக்க போகிறோமா அப்படிங்கிறத இந்த வீடியோங்கிற இதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இது 1920x1080ங்கிறது ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன். இதே இதை நம்ம வந்து இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறது வந்து ஃபுல் ஹெச்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மேனுவலாக டைப் பண்ணி 2Kக்கும் 4Kக்கும் மாற்றிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்ட்ரீம் செட்டிங்ஸ். ஸ்ட்ரீமில் பார்த்தோம் அப்படின்னோம்னா என்ன இதில் நம்ம என்ன பிளாட்ஃபார்மில் நம்ம ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம், யூடியூபா, ஃபேஸ்புக்கா, ட்விட்டா, நிறையா இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு இங்கே தெரிஞ்சது யூடியூப் மட்டும்தான். ஆனால் யூடியூப் மாதிரி இங்கே நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது நம்ம லைவாக ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு. இதில் எது வேணுமோ நம்ம இது எல்லாத்தையும் எது வேணாலும் சூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜென்ரலாக உள்ளது வந்து யூடியூப் தான். இதில் வந்து யூடியூப் வந்து சூஸ் பண்ணுறோம். யூடியூப்ல வந்து எப்பயுமே இந்த RTMPS சர்வர் இதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். இந்த சர்வீஸ் சூஸ் பண்ணோம்னா தான் யூடியூப்ல இது பண்ண முடியும். இது வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறது வந்து எந்த சர்வரில் பேக்கப் ஆகுது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறாங்க. இப்போ இந்த நம்ம யூடியூப் வந்து இதோட லிங்க் பண்ண போகிறோம். இதில் இருக்கு பாருங்க, யூஸ் ஸ்ட்ரீம் கீ அட்வான்ஸ். இதில் கொடுத்தோம்னா இந்த ஸ்ட்ரீம் கீ இது வந்து நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கான்ஃபிகர் பண்ணும்போது இது இருக்காது. இது எடுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் சேனல்ல ஓபன் பண்ணிட்டு நம்ம சேனல்ல ஓபன் பண்ணிட்டு இதுல போயிட்டு கோ லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. இந்த இதுல போனோம் அப்படின்னோம்னா இங்க வந்து நமக்கு ஸ்ட்ரீம் கீ வந்து லோட் ஆகும். இந்த இருக்கு, இதான் நம்மளோட ஸ்ட்ரீம் கீ. இப்போ இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம யூடியூபும் பேஸ்ட் பண்ணி அப்ளை கொடுத்துட்டோம்னா நம்ம யூடியூபும் இந்த ஸ்ட்ரீம் அப்ளிகேஷனை இப்போ கனெக்ட் ஆகிக்கணும். அடுத்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ண போகிற அவுட்புட், ஸ்ட்ரீமிங்கில் என்ன அவுட்புட் கொடுக்க போகிறோம். ஆடியோ என்கோடர் வந்து ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. வீடியோ என்கோடர் வந்து மொத்தம் இதில் வந்து 5 இருக்குது. மெயினாக என்ன இருக்குன்னா, இப்போ நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருக்கனால கிராஃபிக்ஸ் கார்டுக்கு 2 என்கோடரு, ப்ராசருக்கு 3 என்கோடர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ராசரை வச்சு ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா X264 இந்த வீடியோ என்கோடர் தான் யூஸ் பண்ணணும்.
இப்போ நம்ம வந்து ப்ராசர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதுக்கடுத்து ஒரு நம்ம கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு ஸ்ட்ரீம் பண்ணால் அதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். பொதுவாக நம்ம ப்ராசரை வச்சு ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு இதில் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ப்ராசர் வந்து நம்ம நார்மல் ப்ராசராக இருந்துச்சுன்னா லோடு இழுக்க முடியாமல் ஓவர்லோட பஃபர் அப்படின்னு சொல்லி எரர் காமிச்சு க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி இந்த பிட்ரேட் வந்து நம்ம இன்டர்நெட்டோட ஸ்பீடு. இது வந்து கான்ஸ்டன்ட் பிட்ரேட். அதாவது நம்ம இந்த பிட்ரேட் செட் பண்ணிட்டோம்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டீலர் ஸ்ட்ரீம் பண்ண போறீங்கன்னா ஒரு 7லேருந்து ஒரு 10 mbps ஃபுல்லாக ஸ்பீடு வேணும் நமக்கு. அதனால நம்ம 9000 kbps வச்சிடறோம். 9000 வச்சிட்டோம்னா நமக்கு 9 mbps ஸ்பீடு வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். இது இன்டர்நெட் ஸ்பீடு கூடினாலும் குறைஞ்சாலும் இந்த ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது நம்ம இதே இதில் வேரியபிள் பிட் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம 9 mbps ஸ்ட்ரீம் செட்டிங்ஸ் வந்து இவ்வளோதான். அடுத்து ரெக்கார்ட் பண்ணும்போது இப்போ நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன்லைனில் எடுத்தோடனே ஸ்ட்ரீம் பண்ணி ஏதாவது மிஸ்டேக் ஆகிறதுக்கு அதை ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணி கரெக்டாக ஸ்ட்ரீம் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா சப்போஸ் நம்ம டிஃபால்ட்டாக ரெக்கார்ட் பண்ணுறோம்னா வேறு என்கோடர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரீம் செட்டிங்ஸ் அப்படியே யூஸ் பண்ணுறதுனால யூஸ் ஸ்ட்ரீம் என்கோடர் கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இந்த ஸ்ட்ரீம் என்கோடரில் என்ன செட்டிங்ஸ் வச்சுருக்கோமோ அந்த செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டிங்க்கும் வந்துடும். கொடுத்து அப்ளை கொடுத்துட்றோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம ஓட விட்டு செக் பண்ணுவோம். இதில் இன்னொரு செட்டிங்ஸ், முக்கியமான செட்டிங்ஸ் கொடுக்கணும். இதை வச்சு தான் நம்ம வீடியோவோட குவாலிட்டி மெயினாக இதாகும். ஸ்ட்ரீமில் போனோம்னா அவுட்புட்டில் இந்த இருக்குது CPU யூசேஜ். இதை வந்து நம்ம மீடியம் வச்சோம்னா ஓரளவு குவாலிட்டியானது இருக்கும். இதை வந்து நம்ம ஃபாஸ்ட் கூட்ட இதை நம்ம வீடியோவோட குவாலிட்டி வந்து குறையும். அதே இது இப்போ நம்ம ஸ்லோவர் கொடுத்தோம், வெரி ஸ்லோவெலாம் கொடுத்தோம்னா நமக்கு வீடியோ வந்து நல்ல குவாலிட்டியான வீடியோவாக ஸ்ட்ரீம் ஆகும். இப்போ நம்ம ப்ராசர் வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம மீடியம் வச்சு செக் பண்ணுவோம். மீடியம் வச்சா CPU எப்படி யூட்டிலைஸ் ஆகுதுங்கிறத செக் பண்ணுவோம். இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோ வச்சுட்டோம். இப்போ இதை வந்து ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுக்கணும். இந்த இருக்கு பாருங்க, என்கோடர் ஓவர்லோடுன்னு காமிக்குது பார்த்தீங்களா. CPU பார்த்தீங்கன்னா 80% இந்த அளவுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நம்ம ரெக்கார்ட் ஆனதை எடுத்து பார்ப்போம். இந்த இருக்கு மேலே ஃபைலில் போய் ஷோ ரெக்கார்டிங் கொடுத்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் ஆனது வந்து இங்கே ஓப்பன் ஆகும். இருக்கு வீடியோ வந்து ஹேங் ஆகி ஓடுது பார்த்தீங்களா. நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணும் போதும் இந்த மாதிரி தான் வீடியோ ஸ்டக் ஆகி ஓடும். இப்போ வந்து நம்ம CPU வச்சு இந்த இது வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கோம். நம்ம கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா i5 7th ஜென்ரேஷன். இப்போ இதை நம்ம கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு ஸ்ட்ரீமிங் வந்து செக் பண்ணுவோம். செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம என்கோடரை வந்து வீடியோ என்கோடரை வந்து கிராஃபிக்ஸ் கார்டுக்கு வந்து மாற்றுறோம். கிராஃபிக்ஸ் கார்டுக்கு மாற்றிட்டு பிட்ரேட் வந்து அதே பிட்ரேட் 9000 வைப்போம். இந்த ப்ரீசெட்டில் வந்து நம்ம அங்கே மீடியம் வச்சுருந்தோம், இங்கேயும் மீடியம் வச்சு செக் பண்ணுவோம். கொடுத்து அப்ளை கொடுத்தாச்சு. இப்போ சேம் அகைன் அதே வீடியோவை நம்ம ப்ளே பண்ணுவோம். ஓகே,
இப்போ கொடுத்து ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுக்குறோம் பாருங்க. இப்போ ப்ளே பண்ண உடனே பார்த்தோம்னா வீடியோ என்கோடர் ஓவர்லோட் அப்படிங்கிற மாதிரி இங்கே எரர் வந்துச்சு. அந்த எரரும் வரல. சிபி வந்து 80க்கு மேலே யூட்டிலைஸ் ஆச்சு. இதில் பார்த்தோம்னா சிபி வந்து இந்த 7-8% கூட தாண்டலை. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக ப்ளே ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இது வந்து வீடியோ அந்த மாதிரி ஸ்டக் ஆகாம லைவா ஓடுது பாத்தீங்களா. இதுதான் நம்ம நார்மல் ப்ராசஸர் வச்சு ரன் பண்றதுக்கும் கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு ரன் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம நார்மலா ப்ராசஸரை வச்சு ரன் பண்ணதுக்கும் கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு ரன் பண்ணதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நீங்களே பார்த்தீங்க. நம்ம ஸ்ட்ரீம் பண்ணும் போதோ இல்லை ரெக்கார்ட் பண்ணும் போதோ பெட்டர் குவாலிட்டி வேணும் அப்படின்னோம்னா நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு நாங்கள் வச்சிருக்கிறது வந்து வெறும் 710 கிராஃபிக்ஸ் கார்டு தான் வச்சிருக்கோம். இதே இன்னும் 1050 போகும்போது அந்த ப்ரீசெட்ல இன்னும் நம்ம குவாலிட்டியை கூட்டிக்கலாம். குவாலிட்டியை கூட்டும் போது நம்மளால 2K 4K அவுட்புட்லாம் எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓபிஎஸை பொறுத்தவரையில் மெயினாக யூஸ் ஆகிற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லிட்டோம். நாங்கள் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னோம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.